உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் இப்படி சொல்றேன். என்ன ரொம்ப லேட்டா தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளவுதான். ஆனா இனிமே காதல் பண்ற பசங்களுக்கு ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லலான் இருக்கேன். என்னது? பொண்ணு அழகா இருந்தாலும், கழுத்துல தாலி, கால்ல மெட்டி, நெத்தில பொட்டு இல்லைனாலும் அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு அப்புறம் காதலிக்கணும். இல்லனா என் நிலைமைதான். ஏன் நீ ஏன் சிரிக்கிறீங்க? என் நிலைமை அவ்வளவு காமெடியா இருக்குல்ல. இது வெளியே தெரிஞ்சா ஊரே சிரிக்கும். அண்ணி சொல்லிடாதீங்க அண்ணி. ஐயோ வெற்றி, நீங்க நினைக்கிற மாதிரி அது அவளோட சொந்த குழந்தையே கிடையாது. அண்ணி, அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆகல. அண்ணி நீங்க என்ன சொல்றீங்க அண்ணி? அந்த பொண்ணுக்கு ஒருத்தர் கூட நிச்சயம்தான் ஆச்சு. கல்யாணம் வரைக்கும் போயிருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடியே அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த கல்யாணம் நின்னு போச்சு. அந்த மாப்பிளையோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட குழந்தை தான் அந்த குழந்தை. அண்ணி நிஜமாவா சொல்றீங்க? நான் ஏன் பொய் சொல்ல போறேன் வெற்றி? ஐயோ, இத அந்த துளசி தான் என்கிட்ட சொன்னா. அண்ணி இப்ப நீங்க எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க. இப்ப நீங்க லவ் பண்றவங்களுக்கெல்லாம் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அண்ணி, குழந்தையே இருந்தாலும் காதலை விட்டு கொடுக்காம அந்த குழந்தை அவங்களோடதா இல்லையான்னு செக் பண்ணிட்டு லவ் பண்ண சொல்லுவேன். இந்த விஷயம் மட்டும் எனக்கு தெரியாம இருந்துருச்சுன்னா என் லைஃபே வேஸ்ட் ஆயிருக்கும் அண்ணி. அண்ணி எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்கீங்க. சாரி அண்ணி. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது அண்ணி. அண்ணி கைய கொடுங்க. இதை யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்கல்ல? சரி, நீங்க அந்த பொண்ணதான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எனக்கு கன்ஃபார்மா சொல்லுங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஐயோ அண்ணி, அவதான் என் லைஃப், வைஃப் எல்லாமே. அப்ப ஓகே, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்மா அண்ணி? கன்ஃபார்ம், ப்ராமிஸ். ஆமா அண்ணி, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அவ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா. எனக்கு ஒரு நல்ல சிஸ்டரா இருப்பான்னு தோணுது. இதெல்லாம் போக உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். ஐயோ நன்றி அண்ணி, நன்றி. ஏய், எங்கடா இருக்கீங்க? போ வெற்றி, உனக்கும் துளசிக்கும் கல்யாணம் ஆகி நீ அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். உன்னோட மரியாதை, பவர் எல்லாம் மொத்தமா காணாம போகணும். அப்புறம் நான் ஆசைப்பட்ட மாதிரி என் புருஷனை நான் எம்எல்ஏ வாக்கணும். அப்புறம் இந்த மீனாட்சியோட கொடி இந்த வீட்டுல பறக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.